ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்கின், பாடி அண்ட் ஓவரால் ஹெல்த்துக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கக்கூடிய ட்ரிங்க்ஸ் வெரைட்டி தான் உங்களோட கம்பைன் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரிங்க்ஸ் வெரைட்டிலாம் வாரத்தில் ஒன்றாவது குழந்தைங்களுக்கு இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லது. முதல் ட்ரிங்க்கு நம்மளோட ட்ரெடிஷ்னலான நெல்லி மோர், மசாலா நெல்லி மோர்னே சொல்லலாம். இதுக்கு முக்கியமே இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக தயிரை போட்டு எடுத்துக்கணும். 2 கப்பு பாலை நல்லா காய்ச்சிட்டு இளம் சூட்டில் இருக்கும்போது 5-6 பச்சை மிளகாவோட காம்பை கிள்ளி போட்டுட்டு 2 பாதாமை தண்ணியில் ஊற வச்சுட்டு இதில் சேர்த்துக்கலாம். இந்த தயிர் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நேச்சுரலாக ஃபெர்மெண்ட் ஆகிறனால ஸ்டார்டர் இல்லாமல் ஒரு 6 to 7 hours ஆகும். நல்ல வெயில் இருக்க இடத்துல வைங்க. அப்படி இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் தேவைப்பட்டாலும் நல்லா செட் ஆகிற மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. சூப்பராக தயிர் ஃப்ரெஷ்ஷாக டேஸ்ட்டாக நல்ல திக்காகவே கிடைக்குங்க. இதே மாதிரி நீங்கள் கோகோனட் மில்கில், சோயா மில்கில், எதில் வேணால் வீகன் மில்கில் ட்ரை பண்ணலாம். ரொம்ப தயிர் சூப்பராக வரும். இன்றைக்கி நான் 3 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் தயிர் சேர்த்துட்டு 3 நெல்லிக்காவை நறுக்கி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை எவ்வளோ தாராளமாக சேர்க்க முடியுமோ சேர்த்துக்கோங்க. ஒரு கை நிறையா சேர்த்துட்டு கொஞ்சோண்டு இஞ்சி, காரத்துக்கு பச்சை மிளகா, 1/2 டீஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு, சர்க்கரை 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். செம்ம ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். வாரத்தில் 2 நாள் 3 நாள் இந்த நெல்லி மோர் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ரெகுலர் இன்டர்வெல்லில் கன்சியூம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஹேர் லாஸ் கண்டிப்பாக கம்மியாகும். அதே மாதிரி ஹேர் க்ரோத்தும் சூப்பராக கிடைக்கும். ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்ப நல்லது. இந்த ட்ரிங்க்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரிங்க் நம்பர் 2, பீட்ரூட் அண்ட் சியா. பாடியை ஹைட்ரேட் பண்ணி ஸ்கின்னுக்கு க்ளோ கொடுக்குற மாதிரி செம்ம ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்கு. 1 டேபிள் ஸ்பூன் சியா சீடை 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கணும். எப்பயுமே சியா சீடை ஜூஸ்லேயோ ஸ்மூதிலேயோ சேர்த்தாலும் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அது நல்ல வாட்டரை அப்சர்வ் பண்ணி பாடியை ஹைட்ரேட் பண்ணி கொடுக்கும். அதில் இருக்க விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஒமேகா 3 நம்மளுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். இன்றைக்கி குட்டி பீட்ரூட்டாக இருந்தனால நான் 3 சின்ன பீட்ரூட் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய பீட்ரூட் எடுத்திங்கன்னா 1 கூட தாராளமாக போதும். ஒரு பெரிய கப் ஆஃப் ஜூஸ் உங்களுக்கு இதில் கிடைக்கும். பீட்ரூட்டை நல்லா நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பீட்ரூட்டில் இருக்க விட்டமின்ஸ் அண்ட் பர்டிகுலர் மினரல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு பாடியில் அப்சர்வ் பண்ண ஹெல்ப் பண்ணுறது விட்டமின் சி. அதுக்காக ஏதாவது ஒரு ஃப்ரூட்டு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஆரஞ்சு சேர்த்துருக்கேன். ஆரஞ்சு இந்த ஜூஸுக்கு டேஸ்ட்டுமே சூப்பராக கொடுக்குங்க. நீங்கள் லெமனோ ஆம்லாவோ ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சின்னோண்டு பீஸு இஞ்சி போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒரு 3-4 புதினா இலை, ஸ்வீட்னருக்கு தேவையான அளவு ஹனி போட்டுட்டு வாட்டர் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே வெஜிடபிள் ஜூஸாக இருக்கட்டும், ஃப்ரூட் ஜூஸாக இருக்கட்டும், ஃபில்டர் பண்ணாமல் குடிக்கிறது தான் நல்லது. சம்டைம்ஸ் நான் ஃபில்டர் பண்ணியும் கொடுப்பேன். முக்கால்வாசி டைம் ஃபில்டர் பண்ணாமல் தான் கொடுப்பேன். இன்றைக்கி ஃபில்டர் பண்ணியிருக்கேன். இப்போ ஊற வச்சுருக்க சியா சீடை ஐஸ் போட்டுட்டு அதில் சேர்த்துக்கலாம். ஃபில்டர் பண்ண ஜூஸு மேலே கொஞ்சமாக புதினா சேர்த்து கலக்கி குடிச்சு பாருங்கள். அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணி கொடுக்கும் இந்த ஜூஸ் நம்பர் 3, ஃபைபர் அதிகமாக இருக்க கட் ஃப்ரெண்ட்லியான மெலன் அண்ட் டர்மரிக் ஜூஸ். வாரத்தில் 1 நாள் 2 நாள் எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். டீடாக்ஸ் அண்ட் கிளென்சிங்க்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப எம்மியாக இருக்கும். இன்றைக்கி நான் ஹனி மெலனில் பண்ணியிருக்கேன். நீங்கள் மஸ்க் மெலனில் கூட பண்ணிக்கலாம். இதுக்கு ஃப்ரெஷ்ஷான இந்த மஞ்சள் தான் யூஸ் பண்ணணும். மஞ்சள் ஃபஸ்ட் டைம் ஜூஸில் யூஸ் பண்ணுறீங்க ஃப்ரெஷ்ஷாக அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்து பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மீடியம் சைஸ் மஞ்சள் தோல் எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். லைமில் தோலை மட்டும் எடுத்துகிட்டு பல்போட ஒரு ½ லைம் எடுத்துக்கோங்க. எதுலெல்லாம் மஞ்சள் போடுறீங்களோ பெப்பர் போடணும். அப்போ தான் அதோட நியூட்ரியன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் நம்மளுக்கு அப்சார்ப்ஷன் கிடைக்கும். ஸோ இதை நல்லா அப்படியே பிளெண்ட் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ண வேணாம். ஐஸ் போட்டுட்டு இந்த ஜூஸை அப்படியே வாரத்தில் 2 நாள் குடிச்சு பாருங்கள். ரொம்ப நல்லது. ஜூஸ் நம்பர் 4, இது ஒரு ஸ்மூத்திங்க. மாதுளையும் செவ்வாழைப்பழமும் இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸை சொல்லிக்கிட்டே போகலாம். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி, ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது. ஒமேகா 3 இதில் ஃபோலேட்டு கிடைக்கும் நம்மளுக்கு. அதே மாதிரி பொட்டாசியம், விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாங்க. வாரத்தில் ஒரு 2 நாள் எல்லாருமே இந்த ஜூஸை குடிக்கணும் மஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு பாதி மாதுளம் பழத்துக்கு 1 செவ்வாழைப்பழம், ஊற வச்ச டேட்ஸ் 5-6 சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சியா சீட் அதுவும் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காக நான் சின்னமன் பவுடர் சேர்த்துருக்கேன். வேண்டானா அவாய்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு குடிச்சிட வேண்டியதான். ஃபில்டர் பண்ணாமல் குடிங்க. அப்போ தான் ரொம்ப நல்லது. வாரத்தில் 2-3 நாள் இந்த ஜூஸ் எடுத்துக்கலாங்க. எல்லாருமே இந்த ஜூஸ் எடுத்துக்கலாம். இப்போது இன்னொன்று முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இந்த ஜூஸ் எல்லாமே ஸ்கின், பாடிக்கு, ஹெல்த்துக்கு, கட்டுக்கு எல்லாத்துக்கும் நல்லது தான். பட் மாடரேட்டாக தான் கன்சியூம் பண்ணணும். எதையுமே ரெகுலராக ஒரு 10 நாளைக்கு மேலே எடுத்துக்க
இருக்கவே கூடாதுங்க. கொஞ்சம் பிரேக் விட்டு ரொட்டேஷன் பேசிஸில் மாற்றி இந்த ஜூஸஸ்லாம் கன்சியூம் பண்ணுங்கள். ஹேருக்கு, ஸ்கின்னுக்கு, பாடிக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கும் மிஸ் பண்ணாமல் கொடுங்க. தேங்க்யூ.